இந்த இன்டர்நெட்டு 5Gலாம் பூம் ஆகிட்டு இருக்கிற இந்த காலத்தில் ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. சரி, பணம் சம்பாதிக்கிறது ஈஸியானு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அதுக்கான டைம் அண்ட் எஃபர்ட்டை கொடுத்தா அவங்களால கூட ஈஸியாக ஆன்லைனில் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் கணக்கில் சம்பாதிக்க முடியும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க முடியுங்கிறது தான் நிறைய பேர் மனசில் இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் உங்களாலே ஆன்லைனில் நிறையா பணம் சம்பாதிக்க முடியும். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆர்ட்ஸ் பார்த்து ஏர்ன் பண்ணுறது, கேம் விளையாடி ஏர்ன் பண்ணுறது, கேப்சா சால்வ் பண்ணுறது, டேட்டா என்ட்ரின்னு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறது இல்லை. அதெல்லாம் கண்டிப்பாக டைம் வேஸ்ட் அண்ட் யூஸ்லெஸ்ஸான விஷயம்னு சொல்லலாம். அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தால் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதனால் இந்த வீடியோவில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் உங்களோட டைம் அண்ட் நாலேஜை மட்டும் வச்சு எப்படி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். பட் நான் சொல்ல போகிற டிப்ஸ் மூலியமாக உங்களுக்கு உடனே பணம் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்காத அளவுக்கு மனம் ஏர்ன் பண்ண முடியும். இந்த வேஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேர் மனம் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஆன்லைனில் எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் மணி ஏர்ன் பண்ணலாங்கிறத பற்றி ஒரு 7 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அப்போ தான் உங்களால் நீங்கள் நினச்ச மாதிரி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ண முடியும். நம்பர் 1, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட்டிங் மார்க்கெட்டிங் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேன்னு சொல்லலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, மற்ற கம்பெனிஸ் சேல் பண்ணுற ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை நீங்கள் மற்றவங்களுக்கு லிங்க் மூலியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுறதோ, அந்த லிங்கை கிளிக் பண்ணி யாராவது அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கினாங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கமிஷன் கிடைக்கும். இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்ட் அமேசானில் ஒரு ஷூ வாங்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களோட அஃபிலியேட் லிங்கை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுறப்ப, அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அதுக்கான கமிஷன் கிடைக்கும். இந்த அஃபிலியேட் நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை. ஒரு மைக்ரோஃபோன் அண்ட் இன்டர்நெட் இருந்தாலே போதும். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு நிறைய வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் இருக்குது. லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மித்ரா, மீஷோன்னு நிறைய ஆப்ஸ் இருக்குது. இதன் மூலிமா நிறைய பேர் தௌசண்ட்ஸை ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்னு தெரியலைன்னா அதுக்கு நிறைய வீடியோஸ் யூடியூப்லேயே இருக்குது. அதை செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 2, கண்டென்ட் ரைட்டர். உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை நீங்கள் உங்களை கெரியராகவே கொண்டு போய் ட்ரை பண்ணுங்கள். இங்கே நிறைய கண்டென்ட் ரைட்டர்ஸ் அவங்க எழுத்துக்கள் மூலயமா லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில்ல மணியை கன்வெர்ட் பண்ணுற வழியை மட்டும் கண்டுபிடிங்க. உங்களுக்கு முழு ஈடுபாடையும் கொடுத்து ஒர்க் பண்ணுங்கள். கண்டென்ட் ரைட் பண்ணி நிறைய விளாக்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். worldbless.com மாதிரியான ஃப்ரீ வெப்சைட்டில் உங்களோட விளாகிங்கை போஸ்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மணி வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஏதாவது யூடியூபரை அப்ரோச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் உங்களுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு உங்களோட சாம்பிள்ஸ்லாம் அவங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு ஒர்க் பிடிச்சிருந்தா அவங்களே உங்களுக்கு 1000 கணக்கில் பே பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்கள் உங்கள் வெப்சைட்டை தனியாக கிரியேட் பண்ணி அதில் உங்கள் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுறது மூலியமாகவும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். 3, ஆன்லைன் டுட்டோரிங் ஜாப்ஸ். நீங்கள் மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்தீங்கன்னா ஆன்லைன் டுட்டோரிங் ஜாப்பை உங்களுக்கு ஆன்லைனில் ஏர்ன் பண்ண ஒரு பெஸ்ட் ஜாப்னு சொல்லலாம். அதுக்கு உங்களுக்கு மொபைல் ஃபோன், லேப்டாப் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும். உங்களுக்கு நாலேஜை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலியமாகவே உங்களால் நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும். ஆன்லைன் டுட்டர்ஸ்னால் செக் ஸ்டடி, லேர்ன் டு பீன்னு இந்த மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணி ஆன்லைனில் டீச் பண்ணியே ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்பர் 4, கிரியேட் யூடியூப் வீடியோஸ். யூடியூப் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மணி ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். யூடியூப்ல இருந்து மந்த்லி லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. அதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படாது. ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும். உங்களாலே மற்றவங்க போல் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸை சூஸ் பண்ணி அதை பற்றி பேசி வீடியோ எடுங்க. அதை உங்கள் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் ஃபேஸை காட்டுற சையாக இருந்தால் வாய்ஸ் ஓவர் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு மணி கிடச்சிடும்னு நினைக்காதீங்க. அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பொறுமை அவசியம். உங்களோட கண்டென்ட் பெர்ஃபெக்டாக இருந்து நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ண முடியும். உங்களாலேயும் யூடியூப்பில் இருந்து நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு யூடியூப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்மை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 5, செல்லிங் அண்ட் சோஷியல் மீடியா. நீங்கள் சோஷியல் மீடியாஸ் லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் உங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணுறப்போ அது நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அதன் மூலயமா உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். அது ப்ராடக்டை வாங்குறதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படலாம். நீங்கள் சோஷியல் மீடியாவில் சேல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படாது.
போது உங்களோட ப்ராடக்ட்ஸை இந்த பிளாட்ஃபார்மில் ரிப்போர்ட் பண்ணுறப்ப அதை பார்த்து தேவையானவங்க நிறைய பேர் அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இப்படியே உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். நம்பர் 6 ஃப்ரீலான்சிங். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஒர்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் உங்களோட ஓன் டைம்லையும் கம்ஃபர்ட்டாகவும் செய்ய முடியும். உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்கு நீங்கள் தான் பாஸ், நீங்கள் தான் எல்லாமே. அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சனல் ஸ்கில் இருக்கணும். அந்த ஸ்கில்லை சேல் பண்ணுறது மூலியமாக உங்களால் நிறையா மணி ஏர்ன் பண்ண முடியும். ஃப்ரீலான்சிங் ஜாப் நிறையா இருக்குது. லைக் கண்டென்ட் ரைட்டிங், கிராஃபிக் டிசைனிங், வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, இல்லை நேரில் போயிட்டு டீச் பண்ணுறதுன்னு நிறையா இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த விஷயத்தில் ஸ்கில் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது நீங்கள் ஃப்ரீலான்சிங்கை செய்ய முயற்சி பண்ணுங்கள். ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டில் ஃப்ரீலான்சர், ஆக்வொர்க், பீப்புள் ஃபார் ஹார் இந்த மாதிரியான வெப்சைட்டில் உங்களுக்கு ஸ்கில்க்கு ஏற்ற மாதிரி ஜாப் ஃபைண்ட் பண்ணி ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 7 விர்ச்சுவல் அசிஸ்டண்ட். விர்ச்சுவல் அசிஸ்டண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஜாபில் ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விர்ச்சுவலாகவே உங்களுக்கு கொடுக்குற ஜாப்பை செஞ்சாலே போதும். அதுக்கு ஏற்ற பே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் நீங்கள் வேரியஸ் டாஸ்க்கெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் கண்டென்ட் ரைட்டிங், கோடிங், கிராஃபிக்ஸ் டிசைனிங், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், ரிசர்ச்னு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தாலே போதும். உங்களாலே ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டாக ஆக முடியும். அவங்க சொல்கிற ஒர்க்ஸை உங்கள் வீட்டில் இருந்தே செஞ்சு கொடுத்தாலே போதும். நீங்கள் நினச்ச மணியை உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோஸ் இந்த 7 மணி மேக்கிங் மெத்தடில் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் மற்றவங்க போல் லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான ஸ்கில் மட்டும் இருந்தாலே போதும். டெஃபினெட்லி உங்களால் நிறையா மணியை ஏர்ன் பண்ண முடியும். எனக்கு அந்த ஸ்கில் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. அதுதான் உங்களை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.